அகில இலங்கை ரீதியில ஒரு தமிழன் வந்து பெருசா முன்னுக்கு வாரது எல்லாருக்கும் பெருமை தானே. அகில இலங்கையில் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் இரட்டையர்கள் பெறுவது என்பது ஒரு வரலாற்று சாதனை. கடவுள் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் வீட்டை வந்து ஃபோன் பாவிக்கக்கூடாது. இளவல் காலத்தில் ஃபோனை வந்து குறைய ரியலி ப்ரௌடாக இருக்கு உங்களை மற்றது ஒரு வீட்டில் அதுவும் இரட்டையர்கள் ஒரு வரலாற்று சாதனையை இலங்கை சரவணாண்டு ஒரு நாளைக்கு 100-200 தரம் உச்சரிக்கிறது. அது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிபலிப்பாளர், ஒரு தீவிர சிவபக்தன். ஒரு வயதிலேயே ஒரு பிள்ளை மாடலிங் வந்துடும் நீங்கள்லாம் எங்களுக்கு சொல்றீங்க. ஒரு பிள்ளையை உருவாக்கியாச்சு. மாவட்ட ரீதியாக உயிரியல் விஞ்ஞான பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் 2ஆம் இடம். ஒரு வீட்டிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் வரலாற்றில் ஒரு முதல் தடவையான நிகழ்வு. அதை விட சமூகத்தில் இருக்கிற அக்கறை நிறைய விடயங்கள் இதில் சொல்கிறதால பிரச்சனை வருது. நிறைய விடயங்களை நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ சில ஆக்கிரமிப்பு மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு இந்த போரியல் சார்ந்த எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சம்மந்தப்பட்டெல்லாம் டீச்சர்ஸ் மேன் விளங்கப்படுத்திக்குள்ள அதை கவனித்தாலே அது முக்கியம். இதான் விஷயம். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ கிளாஸுகளுக்கும் ஸ்கூலுக்கும் போகிறதுக்கும் மேலதிகமாக வந்து எங்களுக்கு வந்து சுயமாக படிக்கிறதுக்கு வந்து டைம் தேவை. உங்களோடையே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சது அம்மா. அவங்க பற்றி கட்டாயம் அம்மா தான் ஸ்கூலாக இருக்கட்டும் டியூஷனாக இருக்கட்டும் மோட்டர் பைக்கில் கொண்டு போகிறவா. உங்களை கூட்டி கொண்டு போகிறேன் நாங்கள் போகிறதில்ல. எங்களை மற்றது சாப்பாடு எல்லாம் செய்தாங்க. எப்பயாவது ஃபேஸ்புக் ஐடி இருந்தானே இல்லாமல் எங்களுக்கு லைக் வந்தானே இல்லாமல் ஆசை இருந்ததா? எதிர்பார்த்ததா? ஏற்கனவே எதிர்பார்க்கல. நீங்கள் செகண்ட் வருமென்று எதிர்பார்த்ததா? முன்னுக்கு வரலாம்னு எதிர்பார்த்தான். பாடசாலையாக இருக்கட்டும், இந்து கல்லூரி பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் சார் அவர்கள், மற்றது எனக்கு கல்வி கற்ற ஆசிரியர்கள். சண்டை வருமா சின்னதா? உடுப்பு சண்டை அல்லது என்ன எந்த பேக்கை நீங்கள் எடுத்து போட்ட அப்படி? இப்போ இல்லை, முன்னே இருந்தா. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி ஒரு கல்வி புலம் சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி. அதுவும் ஒரு தமிழர்களுக்கு ஒரு சாதனை ரீதியான காணொளி. ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டில் அதுவும் இரட்டையர்கள் ஒரு வரலாற்று சாதனையை இலங்கையில் புரிந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வெளியாகிய காப்போத உயர்தர சிகிச்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஒரே வீட்டில் இருவர் 1வது இடத்தையும் 2வது இடத்தையும் பெற்றிருக்கணும். அதுவும் இரட்டையர்கள். யார் என்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிபலிப்பாளர், ஒரு தீவிர சிவபக்தன், ஒரு சமயம் சார்ந்த விடயங்களில் அதிக ஈடுபாடுடையவர். அவர் விஞ்ஞான புலத்தில் இருந்து கல்வி கற்று வந்தாலும் திருமந்திரம் கந்தபுராணம் என்று சொல்லி நிறைய விஷயங்களில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர், நிறைந்த தமிழ் தேசிய பற்றாளர். அதாவது தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் பத்திரிகைகளில் குரல் கொடுக்கிற ஒரு ஆள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைத்திய கலாநிதி டாக்டர் யமுனானந்தா அவர்களுடைய புத்திரர்கள், அதுவும் இரட்டையர்கள். உயிரியல் விஞ்ஞான பிரிவில் ஒருவர் மாவட்டத்தில் 2ஆம் இடம், ஒருவர் 1ஆம் இடம், ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஒரு வீட்டில். அது மட்டும் இல்லை, அகில இலங்கை ரீதியில் 3வது இடத்தை ஒருவர் 5வது இடத்தையும் பெற்றிருக்கணும். யமுனானந்தா பிரணவன் மற்றும் யமுனானந்தா சரவணன் ஆகிய 2 தம்பியாக்கள் நல்ல பேரும் வச்சிருக்கிறார். கடவுளின் பேர்கள் ஒரு மாபெரும் சாதனையை செய்திருக்கணும். சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கணும். எல்லாரும் வாழ்த்தி கொண்டிருக்கணும். அப்போ அவர்கள் எப்படி இதை சாதித்தவர்கள்? அகில இலங்கை ரீதியில் ஒரு தமிழன் வந்து பெருசாக முன்னுக்கு வாரது எல்லாருக்கும் பெருமை தானே. அப்போ அவர்களுடைய பெற்றாரையும் அவற்ற ஆசிரியர்கள் அவற்ற கல்வி பின்புலம் எல்லாத்தையும் நான் அறியணும் என்று ஆசைப்பட்டு அவர்களுடைய ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது. படிப்பால் வார விலாசம் தான் எல்லாவற்றையும் வென்ற விலாசம். அதாவது சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் படிப்பால் வார விலாசமாக இருக்க வேணும். அதைத்தான் நாங்கள் பரப்ப வேணும் எங்கட அடுத்த தலைமுறைக்கு. எனவே இந்த காணொலியை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விட்டு ஒரு முன்னுதாரணமான காணொலியாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ அந்த சாதனை மாணவர்களுடைய அப்பா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிபலிப்பாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு சிவபக்தன், அதை விட தமிழ் தேசியவாதி. தன்னுடைய விஞ்ஞானம் என்ற கடலுக்கு அப்பால் ஆன்மீகத்தில் நிறைய தேடல்களை மேற்கொண்டு வார திருமந்திரம் கந்தபுராணம் என்று சொல்லி ஒரு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வைத்தியர் யமுனானந்தா சாரோடு தான் இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மகனாக இப்படி ஒரு சாதனையை செய்தது. மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு விஞ்ஞானம் என்ற துறைக்கு அப்பால் நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆள், அதில் கூட ஈடுபாடான ஒரு ஆள். அந்த கர்மான்னு சொல்கிற விஷயம் மாதிரி உங்களோட டெடிக்கேஷன் அந்த ஒரு சைட் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சாதனையை தந்திருக்கு. அவர்களோட முயற்சி என்றதுக்கு அதுக்கு பக்கவலமாக ரெண்டு கதைக்கணும். அதை பற்றி உண்மையில் எனது பிள்ளைகள் வந்து எனக்கு கிடைச்ச கடவுள் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள். அவர்களுக்கு நான் வைத்த பெயர் வந்து பிரணவன், சரவணன்.
பிள்ளையார் பிரணவன் என்ற பிரணவ பொருள் விநாயகர் சரவணன். அவ்வாறு கடவுள்கிட்ட பெயரை வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கடவுள் வந்து ஆயில கொடுப்பார். அவன் தாய் நடுவலும் பிரணவா சரவணாண்டு ஒரு நாளைக்கு 100-200 தரம் உச்சரிக்கும். அது ஒரு தெய்வத்தன்மையை கொடுக்கும். அது அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் கொடுக்கும், வளத்தையும் கொடுக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை. மற்றது அவர்களுடைய கல்வியை பார்க்கும் பொழுது முதல் 5 வயது மட்டும் நான் இது கல்வியை பற்றி சிந்திக்கவில்லை. அவர்கள் விளையாடி செய்ய கோயில்களை கூட்டிக்கொண்டு வைத்திருந்தேன். நான் 1ஆம் ஆண்டுக்கு பிறகு பாடசாலைக்கு சென்று தான் அவர்கள் அந்த கல்வியிட புறத்தை கண்டார்கள். 2ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் சிறப்பாக செய்ய தொடங்கினார்கள். நான் குறிப்பாக 5ஆம் ஆண்டு புலமை பரிசீலனை நோக்கும் பொழுது அவர்கள் அன்பழகன் சாரிடம் திறமையாக படித்தார்கள். பல பரீட்சைகள் வைத்து அவர்கள் அதில் முன்னுக்கு வரக்கூடிய தன்மையை பெற்றார்கள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் வந்து மிகவும் முக்கியமானது. இந்த நேரத்தில் நாங்கள் தொலைக்காட்சிகளை நிறுத்தி விடுவோம். 2 பெற்றோர் வந்து பிள்ளை படிக்கணுமென்றா தொலைக்காட்சி பாவனையை விடுவணும். அதே போல் 6ஆம் வகுப்புக்கு மேல் அவர்கள் வடிவாக படித்து கொண்டு வந்தார்கள். பயிற்சி புத்தகங்கள் தெரிவு செய்து வேண்டி கொடுக்கணும். அதாவது டைம் பண்ணி அதை கேள்வியில் செய்து ஒரு வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய தன்மையை பக்குவத்தை பெற்று அப்போது சாதாரண தரத்தையும் செய்தார்கள். அதற்கு பிறகு சோதனைகள் வரும் பொழுது டிவி போடுவது இல்லை. ஓ லெவலில் இருந்து வீட்டில் டிவி இல்லை, அது முக்கியமானது. ஃபோனும் அவர்கள் தேவையில்லாமல் பார்க்க மாட்டார்கள். அடுத்தது அவர்கள் தினமும் சுய கல்வியை படிப்பார்கள், தாங்களாக படிப்பார்கள். ஒரு காலம் படி என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு பாடத்திலும் 100 மார்க்ஸ் எடுக்கணும் என்ற எண்ணத்துடன் தான் அவர்கள் படித்து வந்தார்கள். அவர்கள் இரட்டையர்களாக இருந்தபடியாக ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் வரும் பொழுது கதைச்சு அதை தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருந்தார். உங்களுக்கு 2 பேரும் வேறு 2 பேரும் மூத்த இவைதான் இரட்டை பிள்ளைகள். அது ஒரு நல்ல விஷயம் என்று நினைக்கிறேன். அந்த இரட்டை பிள்ளைகளாக பிறந்ததும் சில பேர் ரெண்டாவது ஒரு பிரச்சனை அனுப்பினதும் குழப்படி விரும்பும் நான் அவை சேர்ந்து படிக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. சின்ன வயதிலேயே ஒரு பிள்ளை இந்த மாடலிங் வந்துடுமென்று நீங்கள்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்க. ஒரு பிள்ளையை உருவாக்கியாச்சுன்னு சொல்லி 3 இயர்ஸில் அப்படியே என்ன விதமான தூண்டல்களை நீங்கள் கொடுத்த நீங்கள்? அதாவது தூண்டல்கள் என்னும் பொழுது கற்று நல்லாக வர வேண்டும் என்று முன்மாதிரியாக இருந்தது. அடுத்தது சிறு வயதிலேயே புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவதற்கு முதல் நான் படிப்பேன் அவர்களோட இருந்து. முக்கியம் நாங்கள் வந்து படித்து நீங்கள் படிக்கிறீங்க, அதை படிக்கணும். தினமும் 2 மணித்தியாலங்கள் நான் படிக்கும் பொழுது பிள்ளைகளும் தங்கள் புத்தகங்களை எடுத்து படிப்பார்கள். அடுத்ததாக நூலகத்தில் சிறுவர் பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் அந்த புத்தகங்களை செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் உருவாக்கினான். மற்றும்படி அவர்களாகவே பாடசாலை யாழ்ப்பாண இந்து கல்லூரியை மிகவும் பாராட்ட வேண்டும். குறிப்பாக அதிபர் செந்தில்மாறன் அவர்கள் வந்து மிகவும் திறம்பட மாணவர்களை கட்டமைத்து அவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் எடுக்கணும். ஒவ்வொரு தவணை முடியும் பொழுதும் அவர்கள் வாழ்த்து சொல்லணும். மற்றது இலங்கையிலேயே முதலாவதாக வரணும், முன்னுக்கு வரணும் என்று அதிபர் உற்சாகப்படுத்துவது அது மிகவும் வரப்பிரசாதம். பாடசாலைக்கு நான் போவது குறைவு, அதாவது பிள்ளைகளுக்காக வேண்டி போக வேண்டிய தேவைகள் எனக்கு வரவில்லை. அவ்வாறு அதிபர் மிகவும் திறமையாக செய்தபடியாலும் யாழ்ப்பாண இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்திட ஒத்துழைப்பினாலும் அந்த பிள்ளைகள் நல்ல பெருமதியை எடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை ஒரு வளர்த்து கொண்டு வர்றது, நிறைய டாக்டர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்கினது. இந்த விடயங்களுக்கு அப்பால் நீங்கள் இந்த ரீதியில் இவர்கள் சாதிப்பீர்கள்னு நினச்சினீங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஒரு வீட்டில் வந்திருக்கு, அதே மாதிரி ஐலண்டில் தேர்ட் ஒரு தமிழர் வாரது சரியான சேலஞ்ச். அப்படி திறமை இருந்தால் தான் வரலாம். அது எதிர்பார்த்தீங்களா? உண்மையில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் வந்து பரீட்சை எழுதிவிட்டு தங்களுக்கு இவ்வளவு மார்க்ஸ் வரும் என்று கூறுவார்கள். இந்த முறையும் 2 பேரும் 3 பாடங்களும் 95 புள்ளிகளுக்கு மேலே வரும் என்று சொன்னவர். ஏதோ 291 2 பேருக்கும் என்றது தெரியும். அந்த செட் ஸ்கோர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை எடுத்து போடும் பொழுது அதில் விலகி வந்ததுடைய 2 பேரும் ஒருவர் பௌதிகத்தில் திறமையானவர், மற்றொரு ரசாயனவியலில் திறமையானவர். 2 பேரும் உயிரியல் செய்தப்ப ஒரே இதுக்கு பயாலஜி பாடத்தின் மூலம்தான் தசத்தில் வித்தியாசம் வந்தது.
எல்லா பேரண்டையும் விடுற பிள்ளைகளை கண்டிக்கிறதுல ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, நீங்கள் அதை எப்படி கையாண்டு நீங்கள் பிள்ளைகள் உண்மையில் பேசுறீங்களா? பிள்ளைகள் ஒரு நாளும் குழப்படி செய்வதில்லை, புத்தகம் படித்துட்டு இருப்பார்கள். நான் எனது கடமையை வைத்தியசாலையில் செய்துட்டு இருப்பேன், வீட்டை போயிருப்பேன். ஒரு காலம் படி என்று சொல்ல தேவையில்லை, அவர்களே படித்தவர்கள். அதுதான் இது. மற்றது பரீட்சையில் ஒவ்வொரு முன்னுக்கு வரும் பொழுது ஐஸ்கிரீம் வேண்டி கொடுத்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை செய்து நான் ஐஸ்கிரீம் வேண்டி கொடுத்தா அவங்களுக்கு இருப்போம். இன்னொரு விஷயம், ஒரு விடயத்தில் இருக்கிற டெடிக்கேஷன். இப்போ இப்படி ஒரு விஷயம் எங்களோட வீட்டில் நடந்திருந்தால் நான் இன்றைக்கு பெரிய ஃபன் எடுத்து கொண்டிருப்பேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் உங்களோட கடமையில் இருக்கிறீங்க. இன்றைக்கி நேற்று இரவு தான் ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த அதாவது பெற்றார் தங்களோட கடமையை எப்படி செய்ய பிள்ளைகளுக்கு அது பலனாக கிடைக்கும் என்பதையும் இந்த சமூகத்துக்கு விதைச்சுடுங்க. நிச்சயமாக பெற்றோர் கர்மவினை பிள்ளைகளை சேரும். அடுத்ததாக நாங்கள் எங்களோட வைப்ரேஷன் பிள்ளைகளுக்கு இருக்கும். நாங்கள் எப்பவும் நல்லதை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளும் நல்லதாக வருவார்கள். அவர்கள் மூலம் அடுத்த சந்ததி நான் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ற பிள்ளைகளும் என்ன மாதிரி என்ற சமூகத்துக்கு நல்லதை செய்வார்கள் நம்புகிறேன். சூப்பர். நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற துறைக்கு அப்பால் திருமந்திரம், அதே மாதிரி கந்தபுராணம் அப்படியான விஷயங்களையும் ஈடுபாடாக இருக்கிற ஒரு ஆள். அதை பற்றி கட்டாயம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேணும். ஆமாம், வைத்தியருக்கு அப்பால் ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலாக சைவ சித்தாந்தங்கள் பற்றி பதிபசு பாசம் பற்றிய உணர்வு. பதிபசு பாசம் சைவ சித்தாந்தத்தில் உள்ளது. பதி என்ற கடவுள், பசு என்ற ஆன்மா, பாசம் என்ற நாங்கள் செய்கிற வினைகள், ஆணவங்கள் வருகின்றது. இது ஒரு சயின்ஸ், அது ஃபிலோசபி என்று சொல்லுவோம். அதில் சைவ சித்தாந்தத்தில் உள்ள எங்களோட வாழ்வியலுக்கு மிக முக்கியமானது. வாழ்வியல் திருமுறைகள், பன்னிசைகள் மூலம் நாங்கள் எங்கள் வாழ்வியலை வளம்படுத்தலாம், மெய்ஞானத்தையும் பெறலாம். மெய்ஞானம் சொல்லுவது கடவுள் ஒவ்வொரு மனிதரிலையும் இருக்கின்றார். அது நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றாலும் ஆலயங்களில் கிரமமாக வழிபடும் பொழுது நாங்கள் ஒரு அறத்தின் வழியே இருப்போம். அதற்கு எங்களோட சைவ நூல்கள் மிக முக்கியமானவை. குறிப்பாக நான் கந்தபுராணம் முழுக்க படித்துள்ளேன். அது சைவ சித்தாந்தம் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பௌதிகத்துக்கு அப்பாலான விடயங்கள், விஞ்ஞான விடயங்கள் கூட உள்ளது. அதில் உள்ள தத்துவங்களை இன்றைக்கால இளைஞர்கள் படிக்க வேண்டும். குறிப்பாக சிலர் சைவ விஞ்ஞானத்தை படிப்பவர்கள் புராண கதைகள் பொய் என்று கூறுவது அது பிள்ளை. அதாவது பிரபஞ்சம் ஊழிக்காலங்களில் அழிந்து மீள உருவாவது, வெவ்வேறு ஊழிக்காலங்களில் இந்த பூமியில் இருந்த உயிரினங்கள், இது தான் இந்த கந்த புராணத்தில் உள்ள கதைகளாக உள்ளது. அதே போல் திருமந்திரம் கந்தபுராணம் வேத பொருளை கூறுகின்றது, திருமந்திரம் ஆகமத்திர பொருளை கூறுகின்றது. இதை முற்றாக உணரும் பொழுது எங்களுக்கு மெய் நிறைய தெரியும். மருத்துவ குறிப்புகள் கூட திருமந்திரத்தில் இருக்கு. மருத்துவ குறிப்புகள் மாத்திரமில்லை, மருத்துவத்தில் நாங்கள் செய்யும் மருத்துவத்தை விட இந்த மூச்சு பயிற்சி மூலம் சகல இதுகளையும் செய்யக்கூடிய தத்துவங்கள் திருமந்திரத்தில் உள்ளது. அடுத்ததாக அட்டமா சித்தியல் என்று சொல்கிறது. அதாவது ஒரு உடலில் இருந்து ஆத்மா வெளியிலேருந்து போய் வரக்கூடிய சித்தி, கைவர பெறக்கூடிய தன்மை திருமந்திரத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதைத்தான் இப்போ இன்றைய விஞ்ஞானமும் கான்சியஸ்னஸ், யூனிஃபைட் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண வெளிக்கிடுகின்றது. நாங்கள் சைவம் படித்து தமிழும் படித்து விஞ்ஞானமும் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மெய் உணர்வு சரியாக வரும். நன்றி சார். இப்போ இந்த விடயங்களுக்கு அப்பால் நீங்கள் இன்னும் ஒரு சைட் கவர் பண்ணுறீங்க. எங்களோட சமூகத்தில் இருக்கிற அக்கறை நிறைய விடயங்கள் இதில் சொல்கிறதால பிரச்சனை வருது வரையில் நிறைய விடயங்களை நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ சில ஆக்கிரமிப்பு மாதிரியான விடயங்கள், எங்களுக்கு இந்த போரியல் சார்ந்த எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சம்மந்தப்பட்டெல்லாம் கதைக்கிறீங்க. அது உண்மையாக எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு வைத்தியராக இருந்தோண்டு தனியாக சம்பளம் எடுத்துகிட்டு போகாமல் இப்படியெல்லாம் குரல் கொடுக்கறது அது ஒரு சேஃப் சோனுக்கு இருக்காட்டியும் எங்களுக்கு சேஃப் சோனுக்கு இருக்காமல் ரிஸ்க் எடுத்து எங்களோட சமூகத்திலையும் ஒரு பெற்றாக இருக்கிற நீங்கள் ஒரு சமூக பற்றுன்றது எவ்வளோ முக்கியம் என்பதை சொல்லணும். அதாவது சமூக பற்று என்பது எங்களுக்கு பிறப்பிலிருந்து வர வேண்டும். நான் 1969ஆம் ஆண்டு பிறந்தேன்.
74ஆம் ஆண்டில் இருந்து இந்த மண்ணில் நடக்கிற எல்லா சம்பவமும் தினமும் பத்திரிகை வாசிக்கிறதால என்னது மனக்கண்ணுக்குள் உள்ளது. எல்லா படிமங்களையும் கடந்து வந்தபடியாக எனக்கு அது சமூக அக்கறை இருக்கின்றது. அடுத்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மாணவ அமைப்புகளால் புத்தகங்கள் தருவாங்க. சமூக விடுதலை தொடர்பான போராட்டங்கள் பற்றிய புத்தகங்கள் அதுகளை படித்து குரல் கொடுக்க, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு ஆளுமை எனக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கிடைத்தது. அதனை நான் எனது தொழிலில் எப்பொழுதும் செய்கின்றேன். அடுத்ததாக நான் சாரணராகவும் சென்ட் ஜோன் செம்பிளன்ஸ்லேயும் ஆரம்பத்திலிருந்து இருந்தேன் நான். அதனால் எனக்கு சமூக சேவை மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. கண்டிப்பாக நிறைய விடயங்கள் உங்களோட பேசலாம். ஆனால் முக்கியமாக இந்த பிள்ளைகள் சாதனை செய்தது எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய அந்த முகப்புத்தகத்தில் நீங்கள் வாழ்த்தினதை மட்டும் கிட்டத்தட்ட 2500 பேர் பகிர்ந்திருக்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்டவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் ஆக்களின் வெற்றியாக இதை கொண்டாடினோம் நிறைய பேர். அது உங்களால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். அது நீங்கள் செய்த இப்படியான நல்ல விஷயங்கள், உங்களுடைய இறைபக்தி, உங்களுடைய சமூக நோக்கு எல்லாவற்றுக்கும் உடைய வெற்றியாக இந்த சமூகம் கொண்டாடுது. மீண்டும் மீண்டும் உங்களுடைய மகன்களின் இந்த அளப்பரிய சாதனைக்காக என்னுடைய யூடியூப் தளம் சார்பாகவும் நன்றிகள் சார். நன்றி சார். இப்போ நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நிற்கிறேன். இங்கே அந்த பாடசாலையில் அந்த பாடசாலை நிர்வாகத்தினரிடம் இந்த மாணவர்களின் அந்த சாதனை தொடர்பாக கேட்டு அறிஞ்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க உள்ளுக்கு போய் அவர்களுடைய கருத்தையும் பதிவு செய்வோம். நான் இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பிரதி அதிபர் அவர்களை தான் சில விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சாதாரணமாகவே வரலாற்று ரீதியான சாதனைகளை படித்து பல நல்ல மாணவர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை. அதுவும் இந்த வருடம் ஒரு அதிவிசேடமாக ஒரு வீட்டிலிருந்து இரட்டையர்கள், அதுவும் மாவட்ட நிலையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களையும், அகில இலங்கை ரீதியில் 3வது 5ஆம் இடத்தை பெற்று, அது தவிர 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 3A தரச்சித்தியை பெற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது தொடர்பான உங்களோட கருத்து சார்? உண்மையில் அந்த இரட்டையர்கள் பிரணவன் சரவணன் என்னும் இருவர். அவர்கள் உண்மையில் சிறுவயதிலிருந்தே அவர்கள் கல்வியில் நாட்டம் கொண்டவர்கள், சுறுசுறுப்பானவர்கள். உண்மையில் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான தொடர்பு என்பது மிக உன்னதமானது. அது மட்டுமில்லாமல் பாடசாலை நிர்வாகம், பாடசாலையினுடைய செயற்பாடுகள், பாடசாலைக்கான வரவு, அவர்களுடைய உயர்ந்த ஒழுக்கம் என்பது கல்வியில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அவர்களது அர்ப்பணிப்பு, அதாவது கடுமையான உழைப்பை நாங்கள் இதிலே கண்டிருக்கின்றோம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கல்விக்கான சூழலை இந்த மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அதிபர் உருவாக்கி தந்திருக்கிறார். முக்கியமாக நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இந்த தொடர் சாதனையை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தொடர்ந்தும் தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது 3A சித்திகளாக 55 பேர் 3A சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். 33 மாணவர்கள் 2A சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். 1A சித்தியை கொண்டு 19 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த அபார சாதனைக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமாக நான் சொல்வேன், இந்த உயர்தர பெறுபேறு என்பது ஒரு தொடர்ச்சியான கல்வி செயற்பாடு. தனியனை 2 ஆண்டுகளுக்கான செயற்பாடுகள் அல்ல. மாணவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மாறாத ஒரு பயணம், இப்படி கனவிடயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கின்றன. முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டும், எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும், அந்த மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரினதும் செயற்பாடுகள் இதில் தங்கியிருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய அதிபர், அதாவது பாடசாலையை தொடர்ந்து பேணுவது, கல்விக்கான சூழலை பேணுவது, பிரச்சனைகள் வராமல் தடுப்பது, மாணவர்களை எப்போதும் கல்வியில் நாட்டம் கொண்டு, அதாவது கல்வி சிந்தனையுடன் வைத்துக்கொள்வது, இப்படி பல விடயங்களை பாடசாலை நடைமுறைப்படுத்தி வருகிறது. முக்கியமாக எங்களுக்கு ஒரு முடிவுகளை எடுப்பதில் எங்களுக்கு முக்கியமாக துணிச்சலான ஒரு தன்மையை அதிபர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்டவர்களாக அதிபர் எங்களை ஆக்கியிருக்கிறார். முக்கியமாக அதிபர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்காக எந்த நிலைக்கும் சென்று தீர்மானங்களை மேற்கொள்வதில் வல்லவர். அவருடைய துணிவை நான் பார்த்திருக்கிறேன். மாணவர்களுடைய ஒழுக்கம் என்பதில் விட்டுக் கொடுப்புக்கு அவரிடமிடமில்லை. முக்கியமாக இந்த மாணவர்கள் சுத்தமாக பேண வேணும், வகுப்பறை சூழல் சரியாக இருக்க வேணும், கற்கிற வகுப்பறைகள் அமைதியாக இருக்க வேணும், நூலகங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு பல விடயங்கள். தனியே ஒரு விடயத்தை மட்டும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. இந்த மாணவர்களது அபார சாதனை, முக்கியமாக அகில இலங்கையில் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும்
இரட்டையர்கள் பெறுவது என்பது ஒரு வரலாற்று சாதனை. முக்கியமாக அவர்களிடம் ஒரு வகுப்பில் இருந்து படித்தார்கள், ஒரே ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய பண்பை நாங்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றோம், உண்மையில் அகமகிழ்கிறோம். எங்களுடைய பாடசாலையை முன்னிறுத்தி வைத்ததில், எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்தை முன்னிறுத்தி வைத்ததில் நான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் நிற்கிறது இந்த சாதனை மாணவர்கள் அவர்களுடைய வீட்டில் தான், ஜமுனானந்தா சார் வீட்டில் தான் நிற்கிறேன். இங்கால இருக்கிறவர் பிரணவன், இங்கால இருக்கிறவர் சரவணன். மாவட்ட ரீதியாக உயிரியல் விஞ்ஞான பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் 2ஆம் இடம். ஒரு வீட்டிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் வரலாற்றில் ஒரு முதல் தடவையான நிகழ்வு. அதை விட அகில இலங்கை ரீதியாக பிரணவன் 3ஆவது இடத்தையும் சரவணன் 5ஆவது இடத்தையும் பெற்று எங்களுடைய தமிழர்கள் எல்லாருக்குமே, முக்கியமாக யாழ்ப்பாண தமிழர்களுக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். வணக்கம் தம்பி, 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். முதலாவது, நீங்கள் செய்தது சாதாரணமான ஒரு சம்பவம் இல்லை, ஒரு நல்ல ஒரு வரலாற்று நிகழ்வு. உங்களுடைய அப்பாவின் ஒரு நல்ல பண்புக்கு அது கிடைச்சிருக்கு ஆண்டவனால். எப்படி இருக்குது உங்களோட அந்த உணர்வு? சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்ததா? ஏற்கனவே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வெர்மெண்ட் அப்பா எதிர்பார்த்திருப்பார் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் வெர்மெண்ட் எதிர்பார்க்கல. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் 5க்குள்ளே வரும்போது 5க்குள்ளே வெர்மெண்ட் எதிர்பார்த்தா, ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல. நீங்கள் செகண்ட் வெர்மெண்ட் எதிர்பார்த்ததா? 3க்கு வரலாம்னு எதிர்பார்த்தேன். முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சாரி, 3க்கு வரலாம்னு எதிர்பார்த்தது, இவ்வளோ வெறுமெண்ட் எதிர்பார்க்கல. எங்களுடைய இங்கே குமரன் சார் டியூஷனில் எக்ஸாம் நடக்கிறதானே, விக்ட்ரி மஸ்ட், அதில் நார்மலாகவே எத்தனையாவது வார் நீங்கள்? பெரும்பாலும் முதலாக கிளம்புவேன். சில வேளை 48 சரி எழுதுவேன். ஓகே, அநேகமாக அதுக்குள்ள முன்னுக்கு வாரது. சரி, இப்போ உங்களுடைய அந்த வெற்றி எல்லா தமிழர்களாலுமே கொண்டாடப்படுது. அது நீண்ட காலத்துக்கு பிறகு வளமையாக மாவட்டம் என்ற ரீதியில் யாராவது ஒரு ஆள் முதலாவதாக வரும் தான். நீங்கள் அதையும் தாண்டி அகில இலங்கை ரீதியாக ஒரு தமிழன் 3ஆவதாக வாரன்றது கொஞ்சம் சேலஞ்சான விஷயம். தெரிந்தானே எங்கள் நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் முதலாவதாக வந்திருக்கிறீங்க. அது ஒரு பெருமையாக நிறைய பேர் கொண்டாடினோம். அந்த பெருமையாக கொண்டாடுற மக்களுக்கு நீங்கள் என்ன நன்றியாக சொல்லுவீங்க? தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஆமாம், நான் இளவல்ல பயோஸ்ட்ரீமில் படித்து இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா. அதுக்கு சப்போர்ட் பண்ண பாடசாலையாக இருக்கட்டும், இந்து கல்லூரி பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்குமார் சார் அவர்கள், மற்றது எனக்கு கல்வி கற்ற ஆசிரியர்கள், முக்கியமாக கிளாஸ் டீச்சர் தில்லச்செல்வன் சார், பிசிக்ஸ் சார், மற்றது சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி படிப்பு, தில்லச்செல்வன் சார் கிளாஸ் டீச்சர், மற்றது கெமிஸ்ட்ரி சிவகாந்த் சார், பயாலஜி கலதீபன் சார், மற்றது டியூஷன் நியூ சயின்ஸ் வேர்ல்டுக்கு போனான். பயாலஜி காயந்திரன் சார், டயஸ் சார், குமரன் சார். அதை விட நான் கலாமிஸ்டையும் சிவலிங்கம் சார்ட்டையும் போனான். வெரி குட். இவ்வளோ டீச்சர்ஸ்டையும் நான் போய் படித்தினான். அவர்களுக்கு முதற்கண் நன்றிகள். நிச்சயமாக நீங்கள் படித்த ஆசிரியர்களுக்கு உங்களோட வாயாலையும் அந்த பேர்கள் வேற வேணும். ஏன்னா அவர்களுக்கு அது பெருமை. நீங்கள் எல்லாத்த பேரும் சொல்லியிருக்கிறீங்க, மறைக்காமல். சில பேர் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு சொல்லுவீங்கன்னா நான் இன்ன இடத்த மட்டும்தான் படித்தேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதற்கண் என்னுடைய பாடசாலை சமூகம், அதிபர் ஆசிரியர்கள் அண்ட் ஆசிரியர்களான எங்களோட கிளாஸ் டீச்சர் தில்லச்செல்வன் சார், கெமிஸ்ட்ரி சார் சிவகாந்தன் சார், பயோ சார் கலதீவன் சார், அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நியூ சயின்ஸ் கற்பித்த குமரன் சார், கயந்திரன் சார், டய சார், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கலாமி சாரும் சிவலிங்கம் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம். சின்னல்லிருந்தே இரட்டை பிள்ளைகளாக பிறந்து குளப்படி இல்லாமல் ஒற்றுமையாக வளர்ந்துருக்கிறீங்க. அதுக்கு அப்போ 2 பேருக்கு முன்னாடி சண்டை வருமா? சின்னதா உடுப்பு சண்டை அல்லது எந்த பேக்கை நீங்கள் எடுத்து போட்டேன் அப்படி? இப்போ இல்லை, முன்னே இருந்தா. இப்போ இல்லை. 2 பேரும் சேர்ந்தா படிக்கிறீங்க? பிசிக்ஸ் நான் டவுட் வந்தால் கூப்பன். நீங்கள் எம்சிக்யூ செய்துட்டு இவர்கிட்ட திருத்த கொடுக்குறோம் அந்த மாதிரி? அப்படி இல்லை, டவுட் வந்தால் மட்டும் விளங்காட்டி கேட்குறேன். சரி, கட்டாயம். இந்த காலத்தில் இதை கேட்க வேணும். எவ்வளோ நேரம் படிக்கிறது, எப்போ படித்தானே இல்லை, அல்லது படிக்கிற ஒரு டைம் இல்லை, எப்போ தோணுதோ அப்போ படிக்கலாம். ஒனஸ்டான ஆன்சரை எதிர்பார்க்குறேன். டீச்சர்ஸ் மேலே விளங்கப்படுத்திக்குள்ளே அதை கவனித்தாலே அது முக்கியம். இதுதான் விஷயம். அடுத்தது நாங்கள்
வீட்டை வந்து ஃபோன் பாவிக்கக்கூடாது. இளவல் காலத்தில் ஃபோனை வந்து குறையாது. ரியலி ப்ரௌடாக இருக்கு உங்களை மேக் மற்றது ஒருக்கா இன்டர்ப்ட் பண்ணுறேன். இந்த டிக்டாக்ல ரீல் பண்ணுறாக்கள், இந்த அது போட்டால் பெருமை என்று நினைக்கிறாக்கள் எல்லாம் தம்பி சொல்கிறது கேளுங்க. திருப்ப சொல்லுங்கள், என்ன பாவிக்கக்கூடாது? ஃபோன் பாவிக்கக்கூடாது. வேறு மற்றது நாங்கள் ராத்திரியெல்லாம் முடிச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் டெய்லி படித்தாலே ஓகே. சேர விடாமல் படித்தா சரின்றீங்க? சீரவனாமல் ஒவ்வொரு நாளும் டெய்லி கொஞ்சம் ஒரு 3-4 மணித்தேரம் படித்தாலே ஓகே. ஸ்கூல் டியூஷனில் கவனமாக 2 மணி 3 மணி மட்டும் எல்லாம் இருந்து படிக்கணும் விரட்டுறாங்களா? அப்படி இல்லையா? அப்படி. சரி, வேறு சொல்லுங்கள். மற்றது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை ஈஸியான பாடங்களாக வச்சு விளங்கி சிம்பிளாக பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ், வேறு பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சால் நல்ல அதாவது கூட மார்க்ஸ் எடுக்கலாம். நான் கேள்விப்பட்டேன், குமரன் சார் வந்து ஒரு கேள்வி வந்துட்டு அதுக்கு முதல் அந்த ஆன்சர் சொல்கிற ஆக்களுக்கு ஃப்ரீயாக விடுறேன் அப்படியெல்லாம் ஆஃபர்கள் கொடுக்குறவர் தானே வகுப்பில். மற்றது இந்த கேள்வியை எப்படி செய்யலாம்னு வேறு கள்ள வழிகள் எல்லாம் சொல்லி தரவர் தானே. அதுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா 2 பேரில் யார் ஒரு ஆள் நல்லா ஆகி பண்ணி நல்லா சொல்கிறீங்களா? யார் அது இருந்தால் நீங்களா அவரா? சரி, அவர்கிட்ட கேட்போம். அது என்னது? முந்தி மெக்கானிக்ஸில் ஒரு கேள்வி வந்து அதில் வந்து விடி கிராஃப், எஸ்டி கிராஃப், அதுக்கு நிலை என்ன வேக நேர வரைவு, நீரை வரைவு, விடுப்பிச்சு, அதில் வந்து 3 டைப்பில் இருக்கிறோம். அதுக்கு அது பெருமையாக இருந்தது சார், பாராட்டினவர் வகுப்பில். இதே எனக்கு சொன்னது வந்து உங்களோட வகுப்பாக்கள் இல்லை, ஒரு டாக்டர் தான் சொன்னவர். அவங்க சின்னல்லையே நல்ல நெருப்பாக்கலண்டு. நான் மேக்ஸிமம் குமரன் சார்ன்ற பதிவையும் இதில் இணைப்பேன், பார்ப்போம். அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தா நான் கால் பண்ணினா முதல் ஆன்சர் இல்லை, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்னென்ன நுட்பங்களை கையாண்டு படித்த நீங்கள் என்னடா நீங்கள் செய்திருக்கிற சாதனை வந்து சாதாரணமாக ஒரு சாதனை இல்லை. மெடிசின் என்டர் பண்ணுறதுன்றது வேறு, செகண்ட் ரேங்க். அது எப்படி? நான் வந்து இப்போ கிளாஸுகளுக்கும் ஸ்கூலுக்கும் போகிறதுக்கும் மேலதிகமாக வந்து எங்களுக்கு வந்து சுயமாக படிக்கிறதுக்கு வந்து டைம் தேவை. சுயமாக படிக்காமல் இப்போ வந்து நோம்பலாக ஸ்கூலில் படிச்சுட்டு கிளாஸில் படிச்சுட்டு வந்து அப்படியே படுத்துட்டு திருப்பி அதே வேலையை திருப்பி செஞ்சு இருந்தாங்கள்டா பிறகு வந்து நாங்கள் அதை வந்து விளங்கி படிக்கலாது. அப்போ நாங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அது நாங்களாக சுயமாக இருந்து படிக்கணும். இப்போ அது வந்து முக்கியம். அடுத்து வந்து நாங்கள் பாஸ் பேப்பர் செய்ய வந்து சில பேர் வந்து இப்போ நாங்கள் சிலபஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம்டா சில பேர் வந்து ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்து பிறகு செஞ்சு முடிஞ்ச பிறகு டைம் விட்டுட்டு அடுத்த செய்கிறது. அப்போ டைம் விட்டுட்டு அடுத்த செய்ய வந்து இப்போ நாங்கள் ஒரே நேரத்தில் 3 மணி நேரத்தில் தொடர்ந்து பேப்பர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து டைம் விட்டு நாங்கள் செஞ்சோம்டா அது வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் இருக்காது. இப்போ நாங்கள் தொடர்ந்து செஞ்சோம்டா தான் வந்து நாங்கள் அது அந்த எக்ஸாம் நேரத்தில் வந்து பயம் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வந்து எழுதக்கூடியதாக இருக்குது. அப்போ சொன்னார் உங்களுக்கு வந்து திருப்ப செய்து பார்த்து 300க்கு 292 வந்ததா? 292 தனியாக 9 மார்க்ஸ் தான் இல்லை. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தம்பி. சில பேருக்கு 3 கூட்டி 100 வாரது கஷ்டமான ஆக்கள் இருக்கணும். அப்படி அந்த அதை பம்மாத்துக்கு படிக்கிறார்கள் நான் சொல்கிறேன். அதை விட முக்கியமாக சில விஷயங்கள் வந்து பாடமாக்கத்தான் வேணும். இப்போ கெமிஸ்ட்ரியிலெல்லாம் சில விஷயம் பாடமாக்கணும். பயாலஜியில் சில நியமங்களை வந்து நாங்கள் பாடமாக்கி தான் வச்சுருக்க வேணும். அதை நீங்கள் எவ்வளவு ஈஸியாக அதை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கலில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து சேர்க்க வந்து நிறைய ப்ராக்டிக்கல் அதான் வந்து ஸ்ட்ரக்சரில் வரப்போம். அப்போ அதை வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருந்தோம்டா அதில் வர கொஷனை வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ஸ்ட்ரக்சருக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணிக்க வந்து இப்போ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்க வந்து நல்ல சிறிதில் கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் சேர்க்கையும் வந்து நாங்கள் பாசிப்பரோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்டா அது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கெமிஸ்ட்ரிலையும் வந்து நாங்கள் வந்து முந்தி வந்து டைட்ரேஷன் எல்லாம் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்ப்போம். நியமித்த அதுகள் தான் வந்து இன்னும் அன்றைக்கில் செகண்ட் கல்குலேஷன் கேள்விகளை வந்து நாங்கள் கொஞ்சம் விளங்கியும் வச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து இன்ஆர்கானிக்கில் வந்து நிறைய வந்து சேர்வைகளோட கலர் எல்லாம் வரும். அப்போ அதுகள் வந்து நாங்கள் ஒரு அமோனியா சேர்க்க வந்து என்ன நடக்க போகுது, சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்க என்ன நடக்க போகுது, அதெல்லாம் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டோம்னா நாங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடமாக தேவையில்லை என்ன கட்டிக்காரன். அதாவது இந்த அமைப்பு கட்டுற வினாவில் ரசாயனவியலில் குறிப்பாக அசேதன ரசாயனங்களில் அந்த அதில் இந்த சேர்வைகள் இருக்குது தானே. இப்போ இந்த குரோமைட்டண்டா மஞ்சள் அந்த அப்படி சில குரோமைட் சிவப்பு அப்படி அந்த விஷயங்களை நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு டீச்சரோ சாரோ அதை கிளக்க அதை அப்படி அதிலே பதிஞ்சிருமன்றீங்க. சில பேர் ப்ராக்டிக்கல் செஷன்டா பெம்பலாக திரிகிறது இல்லை. அந்த இப்போ இன்றைக்கு ப்ராக்டிக்கல் டபுள் பாடம் தான் ப்ராக்டிக்கலுக்கு கூட போடுறது. அதாவது டைம் டேபிளில் டபுள் பாடம்ண்டா அந்த நிவங்கள் வந்து லேபுக்கு இருந்து குழப்படிட்டு வந்துருப்பாங்க. நான் படித்த ஸ்கூல்ல எல்லாம் அப்படி விளையாட்டுகள் நடக்கும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பொதுவாகவே எல்லாருமே சாதனையாளர்கள் தான்.
இப்படி ஒரு ஐடியா சில பேர் நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தது. அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட வெளியால் போய் நிறைய நிறைய விடயங்கள் படிக்கிறது. ஆனால் உங்களோட வாயால் புதுசாக கேள்விப்படுறேன், புதுசாக இல்லை, அது சாதாரணமாக இருக்கிற ஒரு விடயம் தான். என்னண்டு பள்ளிக்கூடத்தில் ப்ராக்டிக்கல் செஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்ததுன்னு சொல்லி அதை சொல்லலாம். அதாவது பாடசாலையிலே படிச்சிருவீங்களா? அப்படியா? பாடசாலையில் கவனமாக படிப்போம். அதாவது அதை விளையாட்டாக எடுக்கிறீங்கள, இல்லை அதுக்கு மேலதிகமாக தேவைப்படுறத தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கிறீங்க. ரைட். ஒரு பிள்ளைகளின் வளர்ச்சியில் சின்ன வயதிலேயே நீங்கள் யாரென்று டிசைட் பண்ணப்படும். அது அப்பா தான் எங்களுக்கு சொல்லி தரவர் நிறைய நிறைய விடயங்கள். அப்பா உங்களுக்கு சின்ன விடயங்களில் என்னென்ன விடயங்களில் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் வைத்தியர் ஜமுனானந்த சார் அவர்கள்? அவர் ஒவ்வொரு நாளும் கோயில் கும்பிடுவார், கடவுள் பக்தி, அது கடவுள் நம்பிக்கை. கோவப்படுறவர் அவங்களோட? இல்லை, சின்ன கோவங்கள் இருந்தாங்க ஒரு அப்பாவா, மற்றபடி திட்டி பேசி அப்படி ஒன்றும் இல்லை. தன் வேலையில் அவர் எவ்வளோ கவனமாக இருப்பார், சரியான கவனமாக இருப்பார். அதால் உங்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக வந்துட்டது. உங்களுக்கு அப்பாவில் பிடிச்ச விஷயம் என்ன? எல்லோருடையும் பாசமாக இருப்பார். வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஏதாவது எங்களுக்கு வந்து இப்போ ரேடியேஷன்டா அதை வந்து இவரை வந்து சொல்லித்தருவார். அப்பாவே சொல்லி தருவார். இதை விட முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்து வந்து உங்களை நேரத்துக்கு எழுப்பி விட்டு உங்களோடையே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சது அம்மா. அவங்க பற்றி கட்டாயம் சொல்லுவோம். அம்மா தான் ஸ்கூலாக இருக்கட்டும், டியூஷனாக இருக்கட்டும், மோட்டர் பைக்கில் கொண்டு போகிறவா, உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் போகிறதில்ல. மற்றது சாப்பாடு எல்லாம் செய்து நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது எல்லாம் செய்து தருவோம் அம்மா. அம்மா பற்றி கட்டாயம் சொல்லணும். கட்டாயம். அதான் எங்களுக்கு இப்பயும் நர்சரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து அம்மா தான் கூட்டிகிட்டு போடுவாள். அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட்டா? வீட்டு. அப்போ உங்களுக்காகவே வாழ்ந்துருக்கா, உங்களுக்காகவும் அப்பாக்காகவும். எவ்வளோ சந்தோஷப்பட்டவர் ரிசல்ட்ஸ் வந்தோடனே? அழுதவா? ஆனந்த கண்ணீர் ஏதாவது? இப்போ உங்களுக்கு என்ன சொன்னோம் அம்மா ரிசல்ட்ஸ் வந்தோடனே? ராத்திரி சந்தோஷம் தெரியும் தானே ஏற்கனவே. உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் வட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. ஏனண்டா உங்களை யாருன்னு உங்களோட நண்பனை பார்த்தா தெரியும், சொல்லலாம் யார் யார். அதாவது ஒரு கட்டாயம் ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒன்று வேணும் கட்டாயம். அது இல்லாட்டி போரிங்காக இருக்கும். அது எங்களோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, வேலையில் இருக்குது. உங்களோட நண்பர்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்லலாம். அல்லது யாராவது விருப்பமான நண்பர் இருந்தால் சொல்லலாம். அது பேர் சொல்ல தேவையில்லை. இப்படி ஆக்கள் எல்லாம் இருக்காங்க, என்னென்ன விதத்தில் என்ன ஹெல்ப் பண்ணிக்காங்க. டவுட்ஸ் இருந்தால் விளங்கப்படுத்திருக்காங்க. மற்ற பாடசாலை நண்பர்களாக வேறு பாடசாலை நண்பரும் இருக்கும். பாடசாலை நண்பர்கள் கூட வேறு பாடசாலை நண்பர்கள் கேட்கல. ஸ்கூலில் தான் கூட டைம் மற்றது பாடசாலை நண்பர்கள் தான் கூட உங்களுக்கு டவுட்டுகள் கிளியர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அப்படி நண்பர்கள்? நாங்கள் வந்து ஏதாவது இப்போ சார் மேலே வாரத்துக்கு முதல்ல வந்து பேப்பர் செய்வோம். இந்த படித்த விஷயங்களில் வந்து பாசிபிள் இருக்கிற கேள்விகள். அப்போ அந்த சேக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செய்வோம். சேர்ந்து சேக்கு வந்து என்னென்ன பிளவர்றோமோ என்னென்ன டவுட்டாக இருக்கோ அதை வந்து சேர்ந்தே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுடுவோம். உங்களோட பேர் வந்து ஒரு தெய்வத்தின் பேர், சரவணன். யார்? கடவுள் பக்தி. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்க? எப்போ போகிறீங்களா? இல்லை ஒரு நாளில் எவ்வளோ நேரம் உங்களோட இறை வழிபாடு இல்லை உங்களுக்கு ஒதுக்குறீங்க? நான் வந்து தீவிரட்டமி அந்த அந்த விசேடமான நாட்களில் தான் போகிறேன். ஓகே, தேய்பிரை அஷ்டமி. ஓகே. மற்றபடி படிப்பு உங்களோட வேலையே சரியாக செய்கிறது. நீங்கள்? அதே தான், 2 பேரும் ஒரே வீடு தானே. அப்புறம் என்ன? இதை தவிர இந்த காலத்தில் நிறைய ஆட்கள் தங்களோட நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய திருட்டு நேரத்திருட்டு. அந்த நேரத்தை கரியாக்கி கொண்டிருக்கிறோம் சோஷியல் மீடியாவில். எப்பயாவது ஃபேஸ்புக் ஐடி இருந்தானே இல்லை, எங்களுக்கு லைக் வந்தானே இல்லைன்னு ஆசை இருந்ததா? லெவலுக்கு முதல் இல்லை, இப்போ இருக்கு. அது இப்போ தான் அதுக்கே போறீங்க. இவ்வளோ காலம் அப்படி ஒரு விஷயமே தெரியாது. வெரி குட். அதாவது நேற்று உங்களோட அப்பா என்னுடைய ட்வின் பிரதர்ஸ் இதை போட்டவர் பார்த்துறீங்களா? 2500 பேருக்கு மேலே பகிர்ந்து வாழ்த்தி இருந்தவர். எங்களோட ஒரு சமூகத்தின் வெற்றியை அதை கொண்டாடினோம். 30 வருஷ கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். அதை தவிர சில புறக்கணிப்புகள் இருந்ததாக கூறப்பட்டு ஒரு பாதிப்புக்குள்ளான நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்தில் உங்களுடைய ஒரு சாதனை. அது ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரும், குறிப்பாக சொல்லுவார்கள் 2 பிள்ளைகள் வளர்க்குறேன்டா கரைச்சல் குழப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு தெய்வ பிள்ளைகள் மாதிரி வந்து பிறந்து ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறீங்க. அவர்களுடைய வாழ்த்துக்கு கட்டாயம்
நீங்கள் நன்றி சொல்ல போகிறது இல்லையா என்னோட அப்பாட ஐடி அதுக்கு நன்றி சொல்லி விடணும் சொல்லுங்கள். எல்லா விஷ் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களுங்க. அனைவருக்கும் விஷ் பண்ணி எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப என்னோட இனியங்க நன்றிகளை தெரிவித்துக்கணும். சரி, நான் என்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நான் அப்பா டைம் அந்த சைட்டும் உங்களை இதன்றிருப்பார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் படிப்பு விடயங்கள் தவிர்த்து விளையாட்டு அல்லது இசை அல்லது வேறு ஏதாவது சமயம் சார்ந்த விடயங்களில் ஈடுபாடு இருக்கா? ஏ லெவல் டைமில் இல்லை, ஆனால் இப்போ வந்து பேட்மிண்டனுக்கு போகிறேன். பேட்மிண்டன் போகிறீங்களா இப்போ? வேறு மியூசிக் அப்படி ஏதாவது? மியூசிக் பாட்டு பாடுவீங்களா? பாட்டு மியூசிக் எடுத்தது, பாட்டு பாட மாட்டேன். அது பரவாயில்லை, அது நீங்கள் செய்த சம்பவம் அதை விட பெரிய சம்பவம். அது நீங்கள் ஏதாவது? அதே தான் பேட்மிண்டன் போனாலும் இப்போ ஏ லெவல் காலத்தில் வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒன்றும் முடிக்கல. ஆமாம். இப்போ ஏ லெவலுக்கு முதல்ல வந்து நாங்கள் நேச்சர் கிளப் அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் பேட்மிண்டன் ஏ லெவலுக்கு பிறகு வந்து பேட்மிண்டன் போடலாம் ஸ்போர்ட்ஸுக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸுக்கு போனாங்க. பைக் ஒன்று எடுக்க தானே வேணும் கட்டாயம். அதே நேரத்தில் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் எடுக்கிறதுக்கும் போனாங்க. ரைட், நல்லது. ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திய எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அன்னை பெற்றெடுத்த இரு மைந்தர்கள் பிரணவன் சரவணவன் அவர்களோட தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அகில இலங்கை ரீதியிலே 3வது இடம் மற்றும் 5வது இடம், மாவட்டத்தில் 1வது இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். எங்களுடைய சமூகத்தில் வளர்ந்து வாராக்கள் உங்களை பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ஆகி ஒரு ரோல் மாடலை அடுத்து நாங்களும் படித்து வரணும்னா என்ன செய்யலாம்ண்டு. ஏன்னா சில பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதாவது எதுவுமே இப்போ மெக்கானிக்ஸ் வரவே யாராவது விளையாடினாலும் அதுலேயாவது அலர்ட் ஆகிடணும். அதேமாதிரி பேசிக் கெமிஸ்ட்ரி வரவே அலர்ட் ஆகிடணும். அதேமாதிரி பயாலஜியில் 2வது பாடம் என்னது? டைவர்சிட்டியா? எங்களுக்கு டைவர்சிட்டி, உங்களுக்கு உயிரின் தொடர்ச்சி, மூலக்கூற்று உயிரியல்கள் அதுகள் தானே, அதில் அலர்ட் ஆகிடணும் இல்லையா? அவைகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல வாரீங்கள்? அதாவது படிக்கிறதை பற்றி. முக்கியமாக படிக்கிறதுல பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 10 பாடம் இருக்குது. அதில் முதல் 5 பாடம் தான் பெரும்பான்மையான வினாக்கள் முதல் 5 பாடத்தில் தான் வரும். ஆனால் எல்லா பாடமும் படித்து கொண்டு தான் போகணும். மற்றது இல்லை, எல்லாத்தையும் படிக்க தான் சேர விடலாமா? சேர விடக்கூடாது. சேர விட்டால் கதை சரி. எஸ்ஏக்கு படித்தா அது எம்சிக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் யூஸாக இருக்கும். எல்லாம் எஸ்ஏக்கு மாதிரி தான் படிக்கணும். ரைட் ரைட் ரைட். திருப்பி சொல்லுங்க. அதை எல்லாத்தையுமே எஸ்ஏக்கு படிக்கிற மாதிரி, எஸ்ஏக்கு படித்தா எம்சிக்கும் ஸ்ட்ரக்சரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பயாலஜி. மற்றது எஸ்ஏ வந்து சாய்ஸ் பண்ணி படிக்கலாம், எல்லாம் படிக்கத்தான் வேணும். அப்போ தான் எங்களுக்கு எக்ஸாமில் சில வேளை தெரிஞ்ச எஸ்ஏ வரும், இல்லாட்டி தெரியாத எஸ்ஏ வந்தால் எங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அதான் பயாலஜியை வந்து எஸ்ஏ படிக்கும்போது ஒன்று மெமரி பண்ணி போட்டு அந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் ஸ்கீமில் கொடுப்பாங்க, வேறு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டான். எனவே அதை தான் மெமரைஸ் பண்ணி திருப்பி சொல்லி பார்த்து போட்டு எங்களுக்கு விடுபட்ட பாயிண்ட்ஸை திருப்பி மெமரைஸ் பண்ணி சொல்லிக் கொண்டே இருந்தால் கம்ப்ளீட்டாக தெரியணும். தெரிஞ்சால் எங்களுக்கு எஸ்ஏ ஓகே ஆயிடும். எனவே பயாலஜி வந்து ஒரு சிம்பிளான பாடமாக போயிடும். அதுக்கு மாதிரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருந்தால் கெமிஸ்ட்ரியும் பாஸ் பேப்பர் அப்படி செஞ்சால் ஓகே. பாஸ் பேப்பர் வேறு ஸ்கூல் பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சால் அதில் பேப்பர் செய்யத்தான் எங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஒரு மார்க்ஸ் வந்து இன்னும் நல்லா கூட மார்க்ஸ் வரும். மற்றது பிசிக்ஸ்ண்டா அதில் வந்து எம்சிக்கு தான் அந்த யோசிக்கணும். பிசிக்ஸ் ஐக்யூ டெக்னிக்ஸ் இருக்குது, அதை திருப்பி பிசிக்ஸ் எம்சிக்குகள் செய்து பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள், என்னென்னு படித்த நீங்கள்? இப்போ கெமிஸ்ட்ரி வந்து அதே தான். இந்த பாஸ் பேப்பர் வந்து இப்போ 2000 இப்போ பயாலஜிக்கு வந்து சிலபஸ் மாறதால இப்போ நாங்கள் பழைய சிலபஸ் செஞ்சோம்னா அதில் வர சொற்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து பாஸ் பேப்பர் செய்யலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 2000 செஞ்சினான். அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஸ்கீமாக எழுதணும். இப்போ ஃபிசிக்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ கால்குலேஷனுக்கு வந்து யூனிட் போட தேவையில்லை, ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு வந்து யூனிட் போட்டு தான் செய்யணும். அப்போ சில பேர் வந்து இப்போ நார்மலாக ப்ராக்டிஸாக செய்யக்க வந்து யூனிட் போடாமல் சும்மா எழுதிவிடணும். அப்போ அது வந்து நீங்கள் ஒரிஜினலாக ஒரு எக்ஸாமில் போய் எழுதிக்க வந்து அது வந்து டைமை பாதிக்கும். அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் அதை வந்து சரியாக செய்யலாது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்கீமெட்டிக்காக எழுதினா தான் கெமிஸ்ட்ரி வந்து சிம்பிளாக எழுதலாம். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி வந்து இப்போ முதலாவது வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வருதுண்டா, அடுத்தது வந்து இன்ஆர்கானிக், அடுத்தது வந்து ஃபிசிக்கலில் வரும், அடுத்தது வந்து ஆர்கானிக்கில் வரும். ரெண்டும் எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் வரப்போகுது. அப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் பேப்பரை திருப்பி செஞ்சீங்கனாலே
அது வந்து கைக்குள்ளே வரும். கட்டாயம் கடந்த கால வினாக்கள் முக்கியமன்றீங்க. நீங்கள் 2000 ஃபுல்லாக செய்து நீங்கள் வடிவா 2000 செய்து. ஓகே, எதிர்காலத்தில் நிச்சயமாக உயிரியல் விஞ்ஞான பிரிவு என்ற ரீதியில் ஒரு வைத்தியராக வரத்தான் எல்லாரும் விரும்புவினும். அதில் என்ன துறை என்றெல்லாம் இருக்குது. ஏன்னா அப்பா வந்து ரெஸ்பிரேட்டரியில் ஒரு பெரிய ஆள், டிடிசிஓவாக இருந்தவர், அதாவது மாவட்ட காசநோய் வைத்திய அதிகாரியாக இருந்து பெரிய பெரிய ஆக்களோட எல்லாம் நல்ல நல்ல விடயங்களுக்காக சண்டை பிடிச்சி இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளதுன்றவர். அப்பா ஒரு லட்சியமான வைத்தியர். நீங்கள் யாரை மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா? ஒரு லட்சியமான வைத்தியர் தான். ஒரு பெரிய ஒரு ஐடியலான ஒரு டாக்டராக இருக்க வேணும். சரி, வாழ்த்துக்கள். பெருவியல், கட்டாயம் பெருவியல். நீங்கள் நான் வந்து கார்டியோலஜியில் வரணும். அப்பா மட்டும் சிவசிவனும் அவர் வந்து ரெஸ்பிரேட்டரியில் செஞ்சேன். நான் கார்டியோலஜியில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக பெரிய ஒரு அளவில் வர வேணும். நிச்சயமாக எங்களுடைய மதிப்புக்குரிய வைத்தியர் ஜமுனானந்தா சார் அவர்களுடைய 2 புத்திரர்கள் இரட்டையர்களாக பிறந்து இந்த இலங்கை தீவில் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களை நேர்காணல் செய்ததில் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. வருங்கால மாணவர்களுக்கு அவர்களுடைய அந்த கல்வி தொடர்பான நுணுக்கங்கள் வந்து பிரயோசனமாக இருக்கும். எனவே இந்த காணொலியை முக்கியமாக மாணவர் சமுதாயத்துக்கு மோட்டிவேஷனுக்கு பகிர்ந்து விடுங்கோ. அவர்கள் செய்தது மிகவும் ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, ஒரு மாபெரும் சாதனை. மீண்டும் மீண்டும் அறிவித்தாரன். இந்த சாதனையை நிகழ்த்தி இந்த மண்ணுக்கும் பெற்றாருக்கும் பாடசாலைக்கும் நீங்கள் கல்வி கற்ற எல்லா சமூகத்துக்கும் பெருமை தேடி கொடுத்த உங்கள் இருவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நன்றி தம்பி. நன்றி தம்பி. இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.